இப்ப விவசாயிகள் இருக்காங்க. இப்ப திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டுல அரிசி அதிகமா உற்பத்தி பண்ணக்கூடிய மாவட்டங்கள்ல ஒண்ணு. அந்த விவசாயிகளுடைய மேம்பாட்டுக்காக அல்லது அவர்களுடைய நீர் சார்ந்த பிரச்சனைகளுக்காக நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன? 2012 நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது நம்முடைய போலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செண்பகத்தோப்பு அணை என்று ஒரு அணை இருக்கிறது. அது 2006 இருந்து 2011 ஆண்டு வரையில தப்பான டேட்டா சொன்னீங்கன்னா அழகா சொல்லிடுவேன். நான் தப்பான டேட்டா வரவே அணை எப்ப திறக்கப்பட்டது சொல்லுங்க. இல்ல அதுதான் நம்ம முடிச்சு சட்டர் உடைஞ்சு போயிடுச்சு. இல்ல அதுதான் நாங்க தொடங்கி வச்சோம். ஒரே நிமிஷம் கலைஞர் தொடங்கினாரு. எப்ப உடைஞ்சிச்சு நான் சொல்றேன். இல்ல கலைஞர் தொடங்கினாரு. இவங்க கட்டி உடைஞ்சு போச்சு. நான் சொல்றேன் இருங்களேன். உடைஞ்ச கான்ட்ராக்டர் பேர் சொன்னா தப்பாயிடும். இல்ல அதான் நான் சொல்றேன். இது பொதுவெளி. நான் சொல்றேன் இது பொதுவெளி. 16 கோடி அதே மாதிரி உடைஞ்சு இது பப்ளிக். தப்புங்க. அது மாதிரி பண்ண கூடாது. கட்சி தலைமையில இருந்து அவர்தான் அனுப்பி உட்காருங்க. மத்தவங்க எல்லாம் அமைதியா உட்கார்ந்திருக்காங்களா? திமுக அமைதியா உட்கார்ந்திருக்காங்களா? நாம் தமிழர் அமைதியா உட்கார்ந்தாங்க. டிவி எவ்வளவு அமைதியா உட்கார்ந்திருக்காங்க. அமைதியா உட்காருங்க. உங்க சார்பில் பேசுறதுக்கு நண்பர்கள் இருக்காங்க. உங்களுடைய நிர்வாகி அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. நீங்க எதுக்கு எந்திரிக்கிறீங்க? டைம் வேஸ்ட் ஆகுது. உட்காருங்க. அவருக்கு பேச தெரியும். எல்லா பாயிண்ட் அவருக்கு தெரியும். அவர் பேசுவாரு. கேக்குறது என்னுடைய கடமை. அவர் குற்றச்சாட்டு சொல்றது அவருடைய கடமை. அவர் பதில் சொல்லட்டும். 2006 ஆண்டிலிருந்து 2011 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அண்ணன் துரைமுருகன் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற போது 2011 ஆண்டு அது திறக்கப்பட்டது. திறந்த உடனேயே அடுத்த வந்த மழைக்கு அந்த ஷட்டர் எல்லாம் ஓபன் ஆகாம திறந்த வருஷம் 2011 நீங்க ஆட்சிக்கு வந்து நீங்க தான் கட்டுமானம் முடிச்சிருக்காங்க. நான் முடிச்சற கவுண்டர் பண்ண. அப்ப யார் கட்டுமானம் முடிச்சிருக்காங்க? எம்எல்ஏ ஒரு நிமிஷம் இருங்க. பேசிட்டு நீங்க அடுத்து பேசுங்க. தரேன் முடிந்து விடுது. அது திறக்கிற போது அது அந்த ஷட்டர் ஓபன் பண்ண முடியாத மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆன உடனே முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அதை பற்றி நான் விவாதிக்கிறேன். இது போன்ற நான் சார்ந்திருக்கிற மாவட்டத்தில் ஏறத்தாழ 8000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் பாசன வசதி பெறக்கூடிய அந்த அணை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கட்டப்பட்டிருக்கிறது. இது இன்றைக்கு பயனற்று இருக்கிறது என்று சொன்னபோது உடனடியாக அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த அன்சுல் மிஸ்ராவுக்கு முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் நேரடியாக உத்தரவு பிறப்பித்து அதற்கு காரணமாக இருந்த 2 செயற்பொறியாளர்களை பணி நீக்கம் செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இவங்க கட்டண இதுக்கு நாங்கள் 2 செயற்பொறியாளர்களை பணி நீக்கம் செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மாறாக வந்த பிறகு உடனடியாக என் கேள்வி இருந்து ரொம்ப சிம்பிளா விவசாயிகளுக்கு நீங்க என்ன அதுதான் வரேன். இது போல விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு ஆதாரமாக இருப்பது இந்த நீர் ஆதாரங்கள். இந்த நீர் ஆதாரங்களை சரியாக செய்யாமல் போன அந்த அரசாங்கத்திற்கு அதை சரி செய்து 10 ஆண்டுகளிலே மீண்டும் அந்த அணையை புனரமைத்து இன்றைக்கு பாசன வசதி ஏறத்தாழ 8000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் இன்றைக்கு பாசன வசதி பெறக்கூடிய வாய்ப்புகளை செய்து கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதை தாண்டி இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2வது அதிகப்படியான ரெவென்யூ வரக்கூடிய நகரம் ஆரணி. ஆரணி ஏறத்தாழ 237 மிகப்பெரிய அரிசி நவீன ஆலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆரணியில் இருந்து உலக நாடுகளுக்கு எல்லாம் இன்றைக்கு அரிசி ஏற்றுமதி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல நம்முடைய மாவட்டத்திற்கு மிகப்பெரிய பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அதுதான் விவசாய அந்த மில்லில் தான் விவசாயம் நடக்கும். பல ஆட்சிகள் இருந்து கடந்து வந்ததுல நம்ம ஆட்சியில 37 ஆரணியில் மட்டும் ஏன் திருவண்ணாமலையில் இருக்குது நான் சொல்லணும். திருவண்ணாமலையில் இருந்து ஆரணியில் எங்க மாவட்டத்துக்கு பெருமை தானே. எங்களுடைய மாவட்டத்திற்கு அது பெருமை தானே. அப்ப எங்களுடைய மாவட்டம் அதிமுக 10 வருஷத்துல விவசாயிகளுக்கு பெருமையாக இருக்கிறதோ 10 வருஷ ஆட்சியில அதிமுக ஆட்சியில விவசாயிகள் நெல்லை கொள்ளையிடுறது 99 லட்சம் டன். நாங்க இந்த 5 ஆண்டு காலத்தில் 215 லட்சம் மெட்ரிக் டன். இவர் விவசாயிக்கு பாதுகாப்பு ஒரே நிமிஷத்துல நான் எடுத்து கொடுத்துறேன். இல்ல அந்த செய்தியில நான் போன உடனே ஒரே நிமிஷத்துல அவர் முடிச்சு கொடுத்துறேன். நான் அதிகமா இருக்குன்னு சொல்றேன். இல்ல அதுதான் இல்லன்னு சொல்லி சொல்றேன். காரணம் சரியான நீர் மேலாண்மை செய்யாமல் எங்களுடைய எடப்பாடியார் முதலமைச்சராக அதாவது எப்படின்னா செங்கல் கூட எடுத்து வைக்கல, ஜல்லிக்கல் இல்ல அது அந்த விஷயம் இல்ல. அதாவது அகரம்பள்ளிப்பட்டு தொண்டாமனூர் பிரிட்ஜ் ஏறத்தாழ 15 கோடி ரூபாய் தொகுதியில் கட்டப்பட்ட பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் ஒரே மழைக்கு தாங்காம மொத்தமா அடிச்சு போச்சு. அந்த பிரிட்ஜ் அடிச்சு போச்சுன்னு சொல்லி ஏதாவது ஒரே ஒரு அதிகாரி மீது நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? ஒரு அதிகாரி மீது நீங்க நடவடிக்கை எடுக்கல. நாங்கள் பணி நீக்கம் செய்யல. இந்த அந்த அணை உடைஞ்ச விஷயம் வெறும் திருவண்ணாமலையில ஒட்டுமொத்த தமிழ்நாடே பேசு பொருளா. ஏன்னா பொதுப்பணித்துறை அமைச்சருடைய தொகுதியில பதில் சொல்றேன். அதான் ஏன் நடந்து அதிகாரிகள் யாரையும் சஸ்பெண்ட் பண்ணல. இந்த கேள்வி வரும் எனக்கு தெரியும். இது அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியிலும் எடப்பாடி ஆட்சியிலும் எத்தனை உடைந்தது என்பதை என்னால் பதில் சொல்ல முடியும். சமமாயிடுமா? அவங்களுடைய ஆட்சி மாற்றத்தை கொடுத்து பதில் சொல்றேன்னு சொன்னேன். பதில் தான் சொல்றேன். நான் மீண்டும் குற்றச்சாட்டுக்குள்ள போல பேச விடுங்க. எல்லா நெறியாளரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. நான் அது குற்றச்சாட்டுக்குள்ள போக விரும்பவில்லை. ஆனால் அந்த
மேம்பால வடிவமைக்க ஏன்னா அந்த குற்றச்சாட்டுக்குள்ள போனா ஏவா 53 இருங்க அவர் பேசட்டும் தனிநபர் அவர் பதில் சொல்றாரு. தனிநபர் தாக்குதல் நடத்தக்கூடாது. பொதுப்பணித்துறை அமைச்சர் முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா பொதுப்பணித்துறை அமைச்சர் முதலமைச்சர் ஜெயலலிதா பாலம் கட்டுவதற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா தனிநபர் தாக்குதல் எப்படி வந்துட முடியாது இதுல ஒரு தனிநபர் அது தாக்குதல் வேற மேட்டர். இல்ல அவர் தனிநபர் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்தியாவிலேயே ஜெயலலிதா தான் accused. தனிநபர் தாக்குதல் அமைச்சர் சொல்லுங்க. பொதுப்பணித்துறை ஒரு அமைச்சர் நிமிஷம் இல்ல அவர் சொல்ற பொதுப்பணித்துறை நான் பதில் சொல்றேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் நான் பதில் சொல்றேன். பாலத்துக்கு பொதுப்பேர் அமைச்சர் இடிஞ்சு போன பாலத்துக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் வர மாட்டாரா அவ்வளவு சிம்பிள் இந்த நாட்டின் முதலமைச்சர் வந்து ரெண்டு பேரும் ஒரே தனிநபர் தாக்குதலுக்கு நான் போவே மாட்டேன். குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்கன்னா அமைதியா இருங்க. நான் பதில் சொல்லணும்ல. சொல்லுங்க அவரே பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்ற கேக்குறாரு, பதில் அதிகாரிகள் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல நான் தான் பதில் சொல்றேன். நீ தான் பேச போறீங்க. நான் பதில் சொல்றேன். அந்த மேம்பாலம் நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று என்னோட கோரிக்கையில் கட்டப்பட்ட மேம்பாலம் 53 QC கன அடி தண்ணிதால வரும்ட்டு வடிவமைக்கப்பட்ட மேம்பாலம். திடீர்னு 203 கன அடி தண்ணி அருளுக்கும் தெரியும். இதை மறுக்க கூடாது அருளும். ஏன்னா அவர் ஊரை ஒட்டி தான் மழை பெஞ்சு அவரே பதில் சொல்லிட்டு பாம்பாருக்கு கீழே ஊத்தங்கரையில இருந்து பெய்த மழைதான் அதிக வெள்ளப்பெருக்கு எடுத்து அணை 2.25 லட்சம் கனஅடி தண்ணி வந்து அந்த பாலத்தை தள்ளிவிட்டது. உடைந்த பாலத்துக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு இன்றைக்கு மாற்று பாலம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவர் கேட்க கேள்வி என்னன்னா அது ஏன் குவாலிட்டியா கட்டல, குவாலிட்டியா கட்டாத அதிகாரிகள் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? இது குவாலிட்டி கிடையாது. இயற்கை சீற்றத்தின் காரணமாக கூடுதல் தண்ணி வந்தாலும் கட்டுக்க போடுச்சு. ஒரு மனிதனுக்கு ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம். இப்ப அந்த பிரிட்ஜ் உடைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி. அவர் கேள்வியை கேட்டுட்டாரு. அண்ணன் பதிலையும் சொல்லிட்டாரு. அதாவது எந்த பிரிட்ஜா இருந்தாலும் இவ்வளவு தண்ணி தான் தாங்கும் அப்படின்னு ஒரு அவருடைய பதில். இந்த பதில் சரியா, இந்த கேள்வி சரியா அப்படிங்கிறது நாம தீர்ப்பு கொடுக்க முடியாது. நான் தீர்ப்பு கொடுக்க முடியாது. மக்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் இதை